இன்னைக்கு நாம பார்க்க போற மேட்சோட ரிவ்யூ என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்ஸ் ஜிம்பாப்வே மேட்சோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா நாம என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா இந்தியன் டீம் இந்த T20 வேர்ல்ட் கப் இந்தியா தான் ஹோஸ்ட் பண்றது, அதனால ஒரு 250 300 இந்தியன் டீம் தான் அடிப்பாங்க நாம நினைச்சுட்டு இருந்தோம். பட் வான்கடே ஸ்டேடியம்ல வெஸ்ட் இண்டீஸ் 255 டார்கெட் செட் பண்ணாங்க. நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. போய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அட்டாக்கிங் தான் அவங்க ஆடிந்து. பவர் பிளேல 2 விக்கெட் விட்டாங்க. ஆனாலும் 1-1 வந்து சிம்ரன் இட்மயர் அடிதான் ஃபுல்லா அக்ரெசிவ் மோட்ல அவர் மாறிட்டாரு. யூஸ்வலா சிம்ரன் இட்மயரை நம்ம வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நம்பர் 5 நம்பர் 6 பினிஷிங் ரோல்ல தான் நம்ம பார்த்திருக்கோம். அவர் ஒரு பினிஷரா பார்த்தோம். நேற்று அவர் ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா ஆடினாரு. 80+ ரன்ஸ் அடிச்சாரு. இதுல என்ன ஹைலைட்னா ஜிம்பாப்வே சிம்ரன் இட்மயரோட ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மிடில் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் பிளேயர் சிம்ரன் இட்மயர், மிடில் ஓவர்ஸ்ல சிம்ரன் இட்மயர் அண்ட் ரோமன் பவல் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் செம்மையா இருந்துச்சு. 2 பேருமே 50+ ஸ்கோர், 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல 2 பேருமே நல்லா ஆடினாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்த பேட்ஸ்மேன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா 200 ஸ்ட்ரைக் ரேட் 10-11 பால்ல வந்துட்டு 20-22 ரன். நெக்ஸ்ட் வந்துட்டு 4-5 பால்ஸ்ல வந்துட்டு 14-15 ரன்ஸ், 6-4 இதே மாதிரிதான் வந்த எல்லா பேட்ஸ்மேன் வந்து எல்லா 6-4 அடிச்சு அவுட் ஆயிட்டு எல்லாம் வந்து ஒரு 10-15 ரன் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு 10-15-20 ரன் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு டீமோட ஸ்கோர் 255க்கு போட்டாங்க ஆன் போர்ட். ஸ்கோர் போர்ட் பிரஷர். இப்போ ஜிம்பாப்வே நிஜமா ஜெயிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நாம ஓஜி வெஸ்ட் இண்டீஸ் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. 2016 ஃபைனல்ல எப்படி பென் ஸ்டோக்ஸ் அடிப்பாங்க லாஸ்ட் ஓவர்ல 4 6 அதே மாதிரி வரவங்க போறவங்க எல்லாம் அடிச்சிருந்தாங்க. ஜிம்பாப்வே இந்த மேட்ச் தூக்க போறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா நான் என்ன யோசிச்சுன்னு இருந்தேன்னா எவ்வளவு நெட் ரன் ரேட் வித்தியாசத்துல வந்துட்டு நெட் ரன் ரேட் வரும், எவ்வளவு மார்ஜின்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிப்பாங்கன்னு நான் யோசிச்சுன்னு இருந்தேன். பார்த்தா பெரிய மார்ஜின் 100+ ரன்ஸ் மார்ஜின்ல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா டேபிள் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க, டேபிள் டாப்பர். டேபிள் செகண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா, டேபிள் தேர்ட் இந்தியா, டேபிள் ஃபோர்த் ஜிம்பாப்வே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவோட அப்கமிங் 2 மேட்சஸ் ஆன் 26 ஒன்னு இருக்குது, அப்புறமா ஃபர்ஸ்ட் மார்ச்ல ஒன்னு இருக்குது. 2 மேட்ச் ஜிம்பாப்வே அகைன்ஸ்ட் ஒன்னு, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்ட் ஒன்னு. அது ரெண்டும் நம்ம ஜெயித்தாலும் வந்துட்டு குவாலிஃபை ஆகுமா செமிஃபைனலுக்கு அதுதான் டவுட். ஏன்னா 26 அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே ஒரு மேட்ச் இருக்குது. அதுல சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல என்ன ஆகும்னா சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச் தோத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. தோத்துட்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு 4 பாயிண்ட்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் வந்து ஜிம்பாப்வே, ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா மஸ்ட் வின் மேட்ச் அது ஜெயிச்சிருவாங்க. இப்போ 2 டீம் 4 பாயிண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் 4 சவுத் ஆப்பிரிக்கா 4. இப்போ இந்தியா வந்துட்டு நெக்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சாலும் இந்தியாவுக்கு 4 பாயிண்ட்ஸ் தான். இப்ப என்ன ஆகும்னா நெட் ரன் ரேட் வித்தியாசத்துல வந்துட்டு டாப் 2ல இருக்க சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க செமிஃபைனலுக்கு. இந்தியா அவள் தான் இந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல் ரீச் ஆக முடியாது. பட் அந்த மேட்ச் 26 தான் க்ரூசியல் மேட்ச். அன்னைக்கே நம்மளுக்கு டிசைட் ஆகுது யார் குவாலிஃபை ஆவாங்க யார் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஒரு 95% நம்மளுக்கு தெரிய வந்துருங்க. நம்ம இந்தியன் டீம் அவங்களே அவங்க தலையில மண்ணிலே போட்டுக்கினாங்க. ஏன்னா பிஃபோர் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால அபிஷேக் சர்மா எல்லாம் நல்லா ஆடினு இருந்தாங்க. இப்ப பார்த்தா டாப் ஆர்டர் ஃபுல் ஃபெயிலியர். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா மிடில் ஆர்டர் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏசியா கப்லயே எனக்கு தெரிய வந்துச்சு அபிஷேக் சர்மா நல்லா ஆடினால்தான் நம்ம வந்துட்டு அந்த ஃபைனலே ரீச் ஆகணும்னு எனக்கு தோணுது. மிடில் ஆர்டர்ல யாருமே சரியா ஆடல. சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், திலக் வர்மா ஃபைனல்ஸ்ல மட்டும்தான் நல்லா ஆடினாரு. கொஞ்சம் அந்த மேட்ச் வந்துட்டு பாகிஸ்தான் அகைன்ஸ்ட். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சூரியகுமார் யாதவுக்கு நிறைய ஹெட் வெயிட் பழகணும். என்னன்னா அங்க ப்ரீ மேட்ச் பிரஸ் மீட் இருந்துச்சு. அதுல அகைன் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் உங்களோட பிளான் என்ன, சஜஸ்ட் அம்சன் இன்க்ளூட் பண்ணுவீங்களான்னு கேட்டா ஒன்னு ஸ்லாட் இல்லைன்னு சொல்லணும், ஒன்னு இன்க்ளூட் பண்ணுவேன்னு சொல்லணும். இது ரெண்டுமே சொல்லாம அவர் என்ன பண்ணாருன்னா சிரிக்கிறாரு. யார் பிளேஸ்ல கொண்டு வரணும், அபிஷேக் சர்மா பிளேஸ்ல கொண்டு வரதா அப்படின்னு சிரிக்கிறாரு. நெக்ஸ்ட் திலக் வர்மா பிளேஸ்ல கொண்டு வரணுமான்னு சிரிக்கிறாரு. 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணலாம். அபிஷேக் சர்மா 5 டக்கு, இந்த வேர்ல்டு கப்லயே 3 டக்கு. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அகைன்ஸ்ட் 15 ரன் தான் அடிச்சாரு அவர் வந்துட்டு. இதே நல்ல வேலை
சஞ்சு சாம்சன் விளையாடல. அவரு விளையாடிருந்தாருன்னா எல்லா பிளேம் அவர் மேல போட்டிருப்போம் நம்ம வந்துட்டு. திலக் வர்மா பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறாரு. ஃபுல்லு ஸ்ட்ரைக் ரேட்டே சரியில்லை. 100 110 இவ்வளவு ஆடுறாரு. அவரு சரியா ஆட மாட்டேங்கிறாரு. இந்தியன் டீம் இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியலங்க. நாம குவாலிஃபை ஆகணும்னா நெக்ஸ்ட் 2 மேட்ச் என்ன பண்ணணும்னா ஜிம்பாப்வே மேல நிறைய ரன்ஸ் மார்ஜின்ல இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்ச மாதிரி நம்ம ஜெயிக்கணும். அதுதான் ஒரு வழி. நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நம்ம ஆடும்போது ஜஸ்ட் வின் ஆனா போதும். இங்க நெட் ரன் நிறைய பண்ணிக்கின்னு அங்க ஜஸ்ட் வின் ஆனா போதும். அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போகணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரே சிச்சுவேஷன். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் இருக்க ஃபார்ம்ல என்ன ஆகும்னே தெரியல. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல.